ஹாய், நான் தான் உங்க ராஜி அக்கா. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா சுக்கு காஃபி. குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கனால சுக்கு காஃபி பண்ண போறோம். நான் அந்த சுக்கு பொடிலாம் வறுத்து வச்சு அதை பொடி பண்ணி அப்படிலாம் நான் பண்ண போறது இல்ல. சிம்பிளா இந்த ஒரு 4 ஐட்டம் இருந்தா நம்ம உடனே சுக்கு காஃபி ரெடி பண்ணிடலாம். என்னென்னா சுக்கு, தனியா, கொஞ்சம் சும்மா ஒரு 5-6 மிளகு, 2 ஏலக்காய். இதை அப்படியே மிக்சியில பவுடர் பண்ணிட்டு அப்படியே ஒரு பாத்திரத்துல போட போறோம். பார்க்கலாம். இப்ப இது எல்லாம் 4மே நான் மிக்சியில போட்டுட்டேன். இதை நான் 2 பல்ஸ் மோட்ல நான் நல்லா அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சும்மா இந்த அளவுக்கு அரைச்ச போல ரொம்ப மையா அரைங்கிற அவசியம் இல்லை. இதை அப்படியே நம்ம ஒரு எந்த சட்டியில நம்ம காஃபி போட போறோமோ அதுல போட்டு நல்லா தண்ணி இந்த ஜார்ல உள்ளது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி இதுல ஊத்திட்டு ஒரு 2 செம்பு தண்ணி ஊத்தி அவ்வளவுதான் நல்லா கொதிக்க வச்சு இதுல நாட்டு சர்க்கரையோ இல்ல வெல்லம், பனங்கற்கண்டு எதுனாலும் இது பண்ணி போட்டு குடிச்சுக்கலாம். நல்ல சளிக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நம்ம ஈஸியா 4 இன்கிரீடியன்ட் தான் மிக்சியில போட போறோம். அரைச்சி அப்படியே டீ போற பாத்திரத்துல போட்டு 2 கப்பு தண்ணி ஊத்தி கொதிக்க வைக்க போறோம். இவ்வளவு தண்ணி ஊத்தி இப்ப நான் எடுத்த அளவுக்கு நான் இவ்வளவு தண்ணி ஊத்தி வச்சிருக்கிறேன். இதுல வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ பனங்கற்கண்டோ உங்களுக்கு என்ன விருப்பமோ அது போட்டு ஒரு டம்ளர் சாயந்தரம் ஒரு 3 வேளை குடிச்சோம்னா சளிக்கு அவ்வளவு நல்லது. இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் குடிக்கலாம். சட்டுன்னு ஒரே நிமிஷத்துல 4 பொருள் இருக்கா மிக்சில அரைச்சி டக்குன்னு பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஈஸியான மெத்தட். தேங்க்யூ.